நாம் தனித்துவமானவர்கள். நாம் தனித்துவமானவர்கள். ஏன் நான் தனித்துவமா இருக்கிறேன்னா, எனக்கா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என்னுடைய உயர்வுகளுக்காக நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஜீவனை எனக்காய் கொடுத்ததுனால, அவருடைய ஃபோக்கஸ்லாம் என் மேல இருக்கிறதுனால நான் ஒரு யூனிக் பர்சனா தெரியும். நான் தனித்துவமாய் தெரிகிறேன். இந்த உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு யூனிக் பர்சன் எப்படி பார்ப்பாங்க? அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்க நல்லா படிச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கார் இருக்கணும், வீடு இருக்கணும், இன்னும் அவங்களுடைய லக்ஸரியான ஒரு லைஃப் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து யூனிக் அப்படிங்கிற வார்த்தை எதனால தீர்மானிக்கப்படுகிறதுனா, நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற அந்த முழுமை இருக்குல்லையே, பூரணம். இயேசுவை நம்ம நான் யூனிக்காக மாறிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய தேவன் மேல் இருக்கிற என்னுடைய நம்பிக்கை மாறாமல் இருக்க நான் தனித்துவமாய் மாறிக்கிட்டே இருக்கிறேன். நான் தனியா இருக்கிறது தனித்துவம் அல்ல. நான் எங்க இருந்தாலும் தனித்துவமா இருப்பேன். எங்க இருந்தாலும் தனித்துவமா இருப்பேன். 1000 பேர் இருக்கலாம், ஆனா நான் தனித்துவமா இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு விஷயத்தை என்ன பண்றேன், உள்வாங்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உள்வாங்கி இருக்கிறேன்.